91:1. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படுவீராக. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரை. பேசுகிற வார்த்தைக்கு அடியின் உற்பத்தி நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற காரியங்கள் ஜனங்கள் விளங்கிக் கொள்ள கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறந்தருள்வீராக. வார்த்தை ஆசீர்வாதம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லப்படுது. இந்த வசனத்தை குறித்து அதிகமான செய்திகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை இதில் வெளிப்படுத்தினதை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லும்போது, நிழல் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆளுகையை நம்ம குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் உட்பட்டு இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய மறைவில் இருக்கிற நாம் அவருடைய ஆளுகைக்குள், அந்த நிழல் அவருடைய ஆளுகைக்கு நம்ம உட்பட்டு நம்ம இருக்கிறோம். இப்போ நிழல் என்பது பல வகையான காரியங்களில் வெளிப்படுகிறது உண்டு. தேவனுடைய ஆளுகை பல வகையான காரியங்களில் வெளிப்படுகிறது உண்டு. தேசத்தில் தேவனுடைய நிழல் இருக்கிறது. தேசத்தின் மேல் எந்த தேசத்தில் தலைவர்களும் ஜனங்களும் அவரை உண்மையாக சேவிக்கிறார்களோ அந்த தேசத்தின் மேல் அவருடைய நிழல் காணப்படுகிறது உண்டு. தனிப்பட்ட மனுஷன் மேல் தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறது உண்டு. இல்லைனா ஒரு குடும்பத்தின் மேல் தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறது உண்டு. ஒரு சபையின் மேல் ஒரு ஆளுகை காணப்படுகிறது உண்டு. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தின் மேல் தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறது உண்டு. ஒவ்வொரு காரியத்தின் மேலும் தேவனுடைய தனிப்பட்ட ஆளுகை இருந்து கொண்டே இருக்கிறது. சர்வ வல்லருடைய அந்த நிழல் ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தின் மேலும் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் உன்னதமானுடைய மறைவில் இருக்கும்போது அந்த ஆளுகை, தேவனுடைய ஆளுகை நம்மேல் இருக்கிறது. அந்த ஆளுகை நம்மேல் எப்பொழுதும் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நாம் நம்மேல் மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதனால நம்மேல் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. நம்மேல் நம்ம உண்மையான தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம், அதனால நம்மை தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர்கள் ஆராதிக்கிற அவங்களுடைய கடவுளுடைய ஆளுகை அவர்கள் மேலும் இருக்கிறது. யார் யார் அந்தந்த தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் மேல் அந்த தெய்வத்துடைய ஆளுகை இருக்கதான் செய்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் நம்மேல் தேவனுடைய நிழல், தேவனுடைய ஆளுகை நம்மேல் எப்பொழுதும் காணப்படுகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். என்னாகும் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, என்னாகும் 14:9 வாசிக்கும் போது, பின்பகுதி வாசிக்கும் போது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி சென்ற அந்த ஜனங்கள் அவளை குறித்து அதிகமாய் பெருமையாய் சொல்லப்படும் போது ஜனங்களுக்குள் ஒரு கலக்கம் வந்தது. அப்பொழுது யோசுவா அந்த காலை போன்ற அந்த மனுஷர்கள் சொல்லும்போது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த உலகத்தில் இருப்பவனுடன் பெரியவராக இருக்கிறார். எல்லா தெய்வத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஒருவேளை அந்த தேசத்தின் மேல் அந்த தெய்வத்துடைய அவர்கள் ஆராதிக்கிற அந்த புறஜாதிகள் ஆராதிக்கிற அந்த தெய்வத்துடைய நிழல், அவங்களுடைய ஆளுகை அந்த தேசத்தின் மேல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு நாம் இங்கே வந்தோமோ, தேவன் நம்மை அந்த தேசத்துக்குள் அழைத்து கொண்டு போகும்படி நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ, அன்று முதல் அந்த தேசத்தில் இருந்த அந்த ஆளுகை, அந்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், புறஜாதிகள் தெய்வத்தை அவங்க ஆராதிக்கிற அவங்களுடைய தெய்வத்துடைய ஆளுகை அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு 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 தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஒரு புறஜாதி மனுஷனுடைய வீட்டுக்கு போனார். அவரை அழைத்து கொண்டு ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு கொண்டு போய் ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போனார். இவர் உள்ளே போன உடனே
அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் வீட்டு வாசல் படியில் உங்களுடைய தெய்வம் உள்ள படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் விவரமான ஆள், அந்த ஆள் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் நான் ஆராதிக்கிற கடவுள் தானே, நான் தொழுது கொள்கிற கடவுள் தானே என் வீட்டு வாசலில் படுத்திருக்கோம், அதனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையாக அதுதான், அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கும். அதை இந்த ஊழியக்காரர் போய் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ பாருங்கள், ஆளுகை என்பது புறஜாதிகளுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. ஆனால் நாம் கர்த்தரோடு கூட நம்ம இசைந்து இருக்கும்போது, நாம் உன்னதமானுடைய நம்ம மறைவில் இருக்கும்போது நம் மேல் அந்த ஆளுகை காணப்படுகிறதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 78:14 நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வரும்போது அவர்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அவர்களை வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை, கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் ஒருவரே ஒரு ஜன கூட்டத்தை தேவன் ஆளுகை செய்து அவர்களை நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களோடு கூட ஆண்டவர் இந்த இடத்துல வாசம் பண்ணினார். அவர் ஒரு தேசத்தில் அவங்க குடியிருந்தாலும் அவர்களோடு கூட தேசத்தில் அவர்கள் வாசம் பண்ணினார், அவர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவர் சிறையாக்கப்பட்டு போயிருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜன கூட்டத்தின் மேல் தேவனுடைய ஆளுகை இருந்தது. அந்த ஜனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆண்டவர் அங்கே இருந்தார், அந்த ஆளுகை அங்கே இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ஆளுகை நம்மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல், நம்முடைய சபையின் மேல் நம்மேல் இருக்க வேண்டும் என்பதை, அந்த ஆளுகை இருக்கிறது. அதை நம்ம எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு அந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ஆளுகையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பாருங்கள், அந்த ஆளுகை எப்படி நமக்கு இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, அந்த நிழல் நம்ம மேல் எப்படி இருக்கிறது பாருங்க. ஒன்றாவது காரியம், தேவனுடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்ளப்படுகிற இடத்துல அந்த நிழல் காணப்படுகிறது, தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கலாம். பின்பகுதியில் வாசிக்கும் போது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உள்ளத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் எந்த இடத்துலலாம் உண்மையாய் தொழுது கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நிழல், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். நாம் நம்மளுடைய வீடுகளில் வைத்து நம்ம ஆராதிக்கும் போது, இல்லை நம்ம சபையில் தேவனை உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும் போது தேவனுடைய ஆளுகை நம்மத்தில் கடந்து வருகிறதா இருக்கிறது. அவருடைய நிழல் நம்ம மேல் இருக்கும், நம்ம ஆலயத்தின் மேல், நம்ம சபையின் மேல் அவருடைய நிழல் இருக்கும், நம் தனிப்பட்ட நம் மேல் அவருடைய நிழல் இருக்கும். ஏன்னா நாம் அவரை உண்மையாய் சேவிக்கிற எந்த இடத்திலும் அவருடைய ஆளுகை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போனார்களோ அவருடைய ஆளுகை அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் இருந்ததா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், கர்த்தரை உண்மையாய் சேவிக்க தவறி போனார்கள். ஆனால் எருசலேமிலே அவர்கள் பலி செலுத்தினார்கள், தேவாலயத்தை பலி செலுத்தப்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் உண்மையாய் பலி செலுத்தாதபடிக்கு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், கடமைக்காய் பலி செலுத்தப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தேவனுடைய அந்த ஆளுகை அந்த தேசத்தின் மேல் இல்லாமல் போயிருந்தது, தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் உண்மையாய் தேவனை நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம தேடுகிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நாம் கர்த்தருடைய சபையில் உண்மையாய் நம்ம அவரை தேடும்போது, உண்மையாக நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய ஆளுகை நம்ம மத்தியில் கடந்து வருகிறதா இருக்கிறது. நம்மளுடைய வீட்டில் உண்மையாய் நம்ம அவரை தேடும்போது அவருடைய ஆளுகை நம்ம மத்தியில் கடந்து வருகிறதாய், அவருடைய நிழல் நம்ம மத்தியில் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 29:13 வாசிங்க. தான் போதும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உங்களுடைய இருதயமோ
என்னை கனம் பண்ணவில்லை என்று ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தன்னுடைய வருத்தத்தை அந்த இடத்துல நம்ம சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாய் ஆராதிக்க முடியாமல் போய்விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்த ஜனங்கள் இப்போ உண்மையாய் ஆராதிக்காமல் அவர்கள் வாயினாலும் உதடுகளினாலும் சும்மா கடமைக்காய் அவர்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டபடியினால் கர்த்தருடைய நிழல், இஸ்ரவேல் ஜனங்களை காத்த நிழல் அந்த இடத்தை விட்டு விலகிற்று என்று, அந்த தேசத்தை விட்டு விலகிற்று, அந்த ஜனத்தை விட்டு விலகிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் காலங்களில் நம்ம பார்க்கும்போது இவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை விட்டு விலகினார்களோ, விட்டு விட்டார்களோ, கர்த்தரை ஆராதிக்காமல் விட்டார்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் அந்த சத்துருக்கள் கையில் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சத்துருக்கள் வந்து இவங்களுடைய கொள்ளையாடிட்டு கொண்டு போனார்கள், இவங்களை சேதப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுதான் கர்த்தரை விட்டு விலகுகிறார்களோ அந்த உன்னதமானுடைய மறைவில் இருந்து இவர்கள் எப்போ மறைவில் இருக்கிறதை எப்பொழுதுதான் இவர்கள் தவற விட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்களை காத்த அந்த நிழல், இவர்கள் மேல் நின்ற அந்த நிழல் விலகி போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனை உண்மையாய் தேடினால் மாத்திரம்தான், ஏதோ நம்ம கர்த்தரை தேடுகிறோம், நான் கர்த்தரை எப்பொழுதும் நான் துதிக்கிறேன், நான் வீட்டில் நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு ஒழுங்காய் போகிறேன், அதனால தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நிழல் எப்பொழுது என் மேல் இருக்கும் என்பது மாத்திரம் நம்ம நினைத்து கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய உண்மையாய் கர்த்தரை சேவிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆளுகை நம் மேல் இருக்கும். சிம்சோன் அவன் கர்த்தரை உண்மையாய் சேவிக்காமல் அவன் வழி தவறி போனான். ஆனால் அவன் நினைத்தான் பரிசுத்த ஆவியானவர் எப்பனாலும் நம் மேல் வந்து இறங்குவார் என்று அவன் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய ஆளுகை அவனை விட்டு விலகி போயிட்டு, தேவனுடைய நிழல், அவனை காத்த நிழல் அவனை விட்டு விலகி போயிட்டு இருந்த அவன் அறியாமல் இருந்தான். அவன் பாவம் செய்த போது ஆண்டவர் அவனை விட்டு விலகினார், பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகினார். அதனால் அவனை காத்த நிழல் விலகி போயிட்டு என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை உண்மையாய் சேவித்தாலும் மாத்திரமே, அந்த உன்னதமானுடைய மறைவில் நாம் இருந்தால் மாத்திரமே அவருடைய நிழல் நம்ம மேல் எப்பொழுதும் காணப்படுகிறது. இல்லாவிட்டால் அந்த நிழல் நம்மை விட்டு விலகி போகக்கூடும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், பரிசுத்தம் இருக்கும் இடத்துல தான் தேவனுடைய ஆளுகை, அந்த நிழல் எப்பொழுதும் காணப்படுகிறது. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 10வது வசனம். போதும். மோசேட்ட கர்த்தர் வந்து ஒரு காரியம் சொல்கிறார், இந்த ஜனங்களை நீ பரிசுத்தம் பண்ணு, நான் இந்த ஜனங்கள் மத்தியில் இறங்கி வருவேன், நான் 3ஆம் நாள் அவங்களுக்கு தரிசனமாவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் ஒரு இடத்துல அவர் அசைவாட வேண்டுமானால், அவருடைய நிழல் காணப்பட வேண்டுமானால், அவருடைய ஆளுகை நம்ம மத்தியில் காணப்பட வேண்டுமானால் அந்த இடத்துல பரிசுத்தமாக இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அசுத்தமான இடத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார். ஒழுங்கினமாக இருக்கிற இடங்களில் தேவன் வாசம் பண்ண மாட்டார். அவர் ஒழுங்கும் கரவுமாய் இருக்கிற தேவன், சகலத்தையும் ஒழுங்கும் கரவுமாய் அவர் படைத்தவர், ஆளுகை செய்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் பரிசுத்தமான இடத்துல தான் அவர் வாசம் பண்ண முடியும், ஒரு ஆளுகை செய்ய முடியும். பரிசுத்தம் இல்லாமல் இருப்போமான, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவனுடைய ஆளுகையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார், எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லி அந்த சவுலும் அப்படிதான் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார். உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனால கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு எப்பொழுதும் நம்மை காப்பார், அவருடைய நிழல் நம்ம மேல் இருக்கிறது, அவருடைய ஆளுகை நம்ம மேல் இருக்கிறது என்று தவறாய் அந்த ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது, பரிசுத்தத்தை விட்டுவிட்ட போது கர்த்தர் அவரை விட்டு விலகினார், அவர்களை காத்த நிழல் அவர்களுடைய விலகிற்று என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதனால்தான் அவர் யுத்த காலத்தில் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போனார்கள். அந்த கர்த்தருடைய பெட்டி யுத்த காலத்தில் கொண்டு போட்ட போதும் அவர்கள் தோற்று போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டியும் பிடிபட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் எப்பொழுதுமே பரிசுத்தம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தான் தேவனுடைய ஆளுகை இருக்கும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்காது என்பதை நம்ம தேவ பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், இன்னொரு காரியம், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
பீலேயாமை குறித்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதே பீலேயாம் தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் ஒரு தீர்க்கதரிசனமாய் அவர் உரைக்கிறதை நம்ம 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் அவர்களை எவ்வளோ அழகாய் பார்க்கிறது என்பதை அவர் சொல்லியிருந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இந்த ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் மிகவும் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று அவர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ராஜாவுடைய ஜெய கம்பீரம் இருக்கிறது என்பதை அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். தேவனுடைய ஆளுகை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருக்கிறபடினால் பாலாக்கை நீ ஒன்றுமே இந்த ஜனங்களை செய்ய முடியாது என்பதை அவர் அவருக்கு சொல்லியிருந்தார். அந்த வசனத்தில் நம்ம சொல்ல 24, 23, 24 வசனம், என்னாகமும் 23, 24 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பீலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் அவர்களை நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பாலாக் ராஜாக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் அவருடைய தேவனுடைய ஆளுகை அவர்கள் மத்தியில் இருக்கும், அவர் அவங்க நடுவில் இருப்பார். அதனால யாருமே அவங்களை ஒன்றுமே அந்த ஜனத்தை செய்ய முடியாது. ஆனால் அந்த ஜனங்கள் பாவம் செய்தால் அந்த தேவன் அவர்களை விட்டு விலகுவார். அவர் விலகினால் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனையை இந்த பாலாக்கு ராஜாக்கு அவர் கொடுத்தார், அந்த பீலேயாம் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த ஆலோசனையை அந்த பீலேயாம் பாலாக்குக்கு சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தத்தை நீ எப்படியாவது கெடுக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தத்தை அவங்க பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் அந்த தேவன் அவங்க நடுவில் இருப்பார். அந்த பரிசுத்தத்தை நீ கெடுப்பாயானால், பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஜனங்கள் போவார்களானால் தேவன் அவளை விட்டு விலகுவார், நீ அவளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் இந்த ஜனங்கள் மத்தியில் அவன் வேசித்தனம் பண்ணுவதற்கு தங்களுடைய ஸ்திரீகளை அவன் அனுப்பினான். இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கடையில் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய ஆளுகை இருக்கும், ராஜாவுடைய ஜெய கம்பீரம் இருக்கும். பரிசுத்தம் குறைந்து போகும், பரிசுத்தம் இல்லாமல் போகும்போது, பரிசுத்தத்தை விட்டு தவறும் போது அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்காது. இது தனி மனிதனுக்கும் பொருந்துகிறதாக காணப்படுகிறது. சிம்சோன், அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுதான் அவன் மேல் பரிசுத்த ஆவியான இறங்கினாரோ அப்போல்லாம் அவனுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பலன் கிடைத்தது. அவன் யுத்தம் பண்ணுவதற்கு அவனுக்கு நல்ல சரீரத்தில் ஒரு பலன் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் பாவம் செய்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவனை ஆளுகை செய்யாதபடிக்கு அவர் விலகினார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவனுடைய நிழல் காணப்பட முடியாது, தேவன் ஆளுகை செய்ய முடியாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் தேவன் ஆளுகை செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இதே காரியம்தான் இந்த பீலேயாம் எப்படி பாவம் செய்வதற்கு தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்து அவன் தூண்டினானோ, அந்த ராஜா பாலாக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்வதை தூண்டினானோ, அதே காரியம்தான் நமக்கு ஏதேன் தோட்டத்திலையும் நடந்தது. ஏவாளை பாவம் செய்யும்படி அவன் தேவனுடைய உறவை, அந்த தேவனுடைய நிழலை அவனை விட்டு பிரிக்க வேண்டும், அந்த ஆதாம் ஏவாளை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இவர்களை பாவம் செய்யும்படி சாத்தான் அவளை ஏவினான், தூண்டினான் என்று பார்க்கிறோம். பாவம் செய்த போதோ அந்த தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் ஆளுகை செய்ய முடியாது, தேவனுடைய நிழல் காணப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், அங்க தேவ சித்தம் செய்யப்படுகிற இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒன்று ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, தாவீது அந்த ஒரு காரியத்தை தவிர, உரியாவின் சங்கதியை தவிர அவன் ஒரு காரியத்திலும்
அவர் தவறு செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து வந்தார், அவர் செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆளுகை அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல் தாவீதின் காலத்தில் காணப்பட்டது. அவருக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆளுகை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், இவர் தேவ சித்தத்தின்படி அந்த எல்லா இடத்திலையும் அவர் நடந்து கொண்டார். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் விசாரித்து அவர் செய்தபடினால் அந்த தேசத்தின் மேல் தேவனுடைய ஆளுகை காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 22 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தகப்பனாகிய தாவீது வழிகளெல்லாம் வலது இடமும் விலகாமல் இருந்தார். இது யோசியா என்ற ராஜாவை, அவனுடைய சந்ததியில் வந்த தாவீதின் சந்ததியில் வந்த யோசியாவின் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நடந்தார். கர்த்தர் தாவீதோடைய அந்த செயல்பாடுகளை அங்கீகரித்தபடினால் அவருடைய சந்ததியாகி யோசுவா அந்த செய்த காரியத்தை தாவீதோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலதுபுறம் இடதுபுறமும் நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இடத்துல சொல்லப்படுகிறது. யோசுவாவின் காலகட்டத்தில் தேசத்தை அவன் பரிசுத்தமாய் வைத்திருந்தான். கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை அங்கு ஏறெடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய ஆளுகை அந்த தேசத்தின் மேல் காணப்பட்டது. கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல் பிரியமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ சித்தம் எந்த இடத்துலலாம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறார். பாருங்க, யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இடத்துல சொல்லுவார், நான் எதையுமே சுயமால் பேசாமல் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், பிதாவான எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய வார்த்தையை அவர் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தை உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் எந்த இடத்துல செய்யப்படுகிறதோ ஆண்டவராக இயேசுவின் மேல் தேவனுடைய ஆளுகை காணப்பட்டது. பிதாவானவர் அளவில்லாமல் அவரை நிரப்பியிருந்தார், அவர் மேல் அவருடைய ஆளுகை இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். காரணம், அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி அவர் செய்து கொண்டு வந்தார். அதனால தேவனுடைய ஆளுகை அவர் மேல் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடப்போமானால், தேவன் நமக்கு எதை குறித்து நமக்கு வைத்திருக்கிறார், என்ன சித்தம் நமக்கு வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின் பாதையில் நம்ம ஓடுவோமானால், அந்த சித்தத்தை நம்ம செய்வோமானால் தேவனுடைய ஆளுகை நம் மேல் காணப்படும். சித்தத்தை விட்டு நம்ம விலகுவோமானால் தேவனுடைய ஆளுகை நம்மேல் காணப்பட முடியாது. சவுல் தேவ சித்தத்தை விட்டு தேவ திட்டத்தை விட்டு விலகினார். தேவனுடைய ஆளுகை அவரை விட்டு விலகி போயிற்று. ஆனால் தாவீதோ தேவ சித்தத்தின்படி அவர் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் பிரமாணத்தில் நடப்பதிலும் ரொம்ப கவனமாய் அவர் எல்லா காரியத்திலும் செயல்பட்டபடியினால் தேவனுடைய ஆளுகை அவர் மேல் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேல் மாத்திரமல்ல, அவர் உண்மையாய் கர்த்தரை சேவித்தபடியினால் அவருடைய காலகட்டத்தில் அந்த தேசத்தின் மேலும் கர்த்தருடைய ஆளுகை தேவனுடைய நிழல் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தேவ சித்தம் எந்த இடத்துலலாம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறது. தேவ உன்னதமானுடைய நம் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்துலலாம் கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிறதோ, உண்மையாய் தொழுது கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய நிழல் இருக்கிறது. எந்த இடத்துலலாம் பரிசுத்தம் காணப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் இறங்கி நமக்கு ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறார். எந்த இடத்துலாம் தேவ சித்தம் காணப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் அந்த சித்தத்தின் பாதையில் நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 4வது காரியம், இது வரைக்கும் தேவனுடைய ஆளுகை எந்த இடத்துலாம் இருக்குது என்று பார்த்தோம். 4வது காரியம், அவருடைய ஆளுகை இருக்கிறபடினால் அவருடைய நிழல் இருக்கிறபடினால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 2:35. ஒரு பட்டயம்
2:35 தான் வருது. அதில் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லி வரும். மரியாள் மேல் 2:15 நினைக்கிறேன். உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, உன்னதமானுடைய மறைவில் இருக்கும்போது கர்த்தருடைய நிழல் நம்மேல் நிழலிடுவதாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல மரியாள் மேல் அந்த நிழல் இறங்கி வந்தது. உன்னதமானுடைய பலம் அவர் மேல் இறங்கி வந்தபடியினால் அவளுக்குள் ஒரு இரட்சணியம் உருவானது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவளுக்குள் உருவானார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய உன்னதமானுடைய மறைவில் இருக்கும்போது அவருடைய நிழல் நம் மேல் காணப்படும் போது நமக்குள் ஒரு இரட்சணியம், ஒரு ரட்சிப்பு நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய ஆளுகை நம் மேல் இருக்க வேண்டுமானால் அந்த உன்னதமானுடைய நிழல் நம் மேல் இருக்க வேண்டும். உன்னதமானுடைய நிழல் நம் மேல் இருக்கும்போது கிறிஸ்துவானவர் நமக்குள் உருவாகி கொண்டே இருப்பார். அந்த ரட்சிப்பின் முழுமை நமக்குள் உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நமக்குள் அந்த ரட்சணியம் உருவாகி கொண்டே இருக்கும் என்று நம்ம பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 2வது காரியம், அதில் தேவனுடைய நிழல் இருக்கும்போது தேவனுடைய வழி நடத்துதல் நம்ம மேல் காணப்படுகிறது. சங்கீதம் 78:14 மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நிழல் நம்ம மேல் இருக்கும்போது அங்கே வழி நடத்துதல் நமக்கு உண்டாகிறது. நமக்கு அது மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனையும் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2:13. யோசேப்பு அந்த பாருங்க, மரியாள் மேல் அந்த நிழல், அந்த உன்னதமானுடைய நிழல் காணப்பட்டபடியினால் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் குழந்தைகளை ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு நீ ஓடி போய் அங்கே நான் சொல்லு வரைக்கும் அங்கே இரு என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆலோசனை கிடைக்கிறது. கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்து அவனை தப்பு வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். உன்னதமானுடைய மறைவு நம்மேல் இருக்கும்போது, அந்த நிழல் நம்மேல் இருக்கும்போது நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய நிழல் இருந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு வழி நடத்தல் நமக்கு காணப்படுகிறது. பாருங்க, மத்தேயு 2வது அதிகாரம் 19 வசனம் 19-20 வாசிக்கும் போது, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆலோசனை, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நிழல் அவர்கள் மேல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த நிழல் அவர்கள் மேல் காணப்பட்டது, அந்த ஆளுகை அவர்கள் மேல் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். யாக்கோபு பாருங்க, வனாந்தரத்தில் இருந்தாலும் வனாந்தரத்து பாதையில் அவர் நடந்தாலும் தேவனுடைய ஆளுகை யாக்கோபின் மேல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் அந்நிய தேசத்தில் போய் இருக்கும்போது, மோவாப் தேசத்தில் இருக்கும் போதும் அவருடைய தேவனுடைய ஆளுகை அவர்கள் மேல் இருந்தது என்ற யாக்கோபின் மேல் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இருந்த வனாந்தரத்தின் பாதையில் நடந்தாலும் கர்த்தருடைய ஆளுகை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்தது. கர்த்தர் அவர்கள் மேல் இருந்தார், அவர்களை வழி நடத்தினார், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் வந்து குடியமர்ந்த பின்பும் அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. தேவன் அவர்களை ஆலோசனைகளை தந்து அவர்களை வழி நடத்தி கொண்டே இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது
நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்ல காரணம், யோசுவா நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரை சேவிப்போம் என்று ஒரு தீர்மானமாக இருந்தார். கர்த்தரை உண்மையாய் சேவித்தபடியினால் எல்லா ஜனங்களும் அந்த கானானை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லும் போது கூட யோசுவாவை குறித்து நல்ல விதமான செய்தி அவர் சொன்னார். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், அவர் அந்த அவர்களை காத்த நிழல் அவர்களுடைய விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் தைரியமான வார்த்தைகளை அவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. கர்த்தருடைய ஆளுகை இருந்தபடினால் தான் அவர் எதிரிகளை அவருக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களையும் அவர் பெரிதாய் அவரை எண்ணவில்லை. அவர் சாதாரணமாய் பார்த்தார். ஏன்னா எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர், எனக்கு முன்பாய் இருக்கிற இந்த சத்துருக்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஒரு அற்பமான காரியம் என் தேவனுக்கு முன்பாய், என்னுடைய தேவனுடைய வல்லமைக்கு முன்பாய் இதெல்லாம் அற்பமான காரியம் என்று அவர் பார்த்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் தாவீது ஒரு இளைஞனாய் இருந்தாலும் அவன் யுத்த களத்தில் அவனுக்கு முன்பாய் நின்ற ஒரு பெரிய ஒரு கோலியாத், தனக்கு முன்பாய் இருந்த ஒரு பெரிய ஒரு படை தலைவனை அவன் சாதாரண ஒரு மனுஷனாய் பார்த்தான். ஆனால் ஒரு உலக பிரகாரமாய் பார்க்கும்போது, உருவத்தில் பார்க்கும்போது இவன் சாதாரண ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையனாய் காணப்பட்டான். அவனுக்கு முன்பாய் இருக்கிற ஒரு கோலியாத்தோ அவன் சரீரத்தில் உயர்ந்த நிலைமையிலும் அவன் ஒரு யுத்த வீரனாகவும் காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய ஆளுகை இந்த தாவீதின் மேல் இருந்தபடினால், அந்த நிழல் இந்த தாவீதின் மேல் இருந்தபடினால் அவனுக்கு முன்பாய் நின்ற அந்த பெரிய ஒரு கோலியாத்தை அவனுக்கு சாதாரண ஒரு மனுஷனை போல தெரிந்தது. காரணம் இவன் மேல் இருந்த நிழல் அப்படி, இவன் மேல் இருந்த கர்த்தருடைய ஆளுகை அப்படி. அதனால தான் அவன் அதை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல அவனை மேற்கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆளுகை நம்ம மேல் இருக்கும்போது நமக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனையும் ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அது ஒரு சாதாரணமாய் நமக்கு தெரியும். இது யோசுவா மேல் காலேப் மேலும் தேவனுடைய ஆளுகை இருந்தபடினால்தான் அவங்களுக்கு முன்பாக இந்த சத்துருக்கள்லாம் ஒரு சாதாரண மனுஷர்களை போல அவர்கள் தெரிந்தார்கள். ஏன்னா நாமோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். பாருங்க, அடுத்த காரியம், 6வது காரியம், அவருடைய நிழல் இருக்கும்போது எங்க பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறதாய் காணப்படுகிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய அவருடைய நிழல் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம் இப்பொழுது அவர்கள் சத்ரு நெருங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு பின்னாக நின்று அவர்களை பாதுகாத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலை சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அது அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய நிழல் நம் மேல் காணப்படும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த நிழல் நம்மளை பாதுகாக்கிற நிழலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் வாசிக்கலாம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் அவர் ஆதரவாய் இருப்பார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தின் மேல் நிழலாய் காணப்பட்டு அவர்களை பாதுகாக்கிற அவர் தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மை காக்கிற நிழல் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகாதபடிக்கு நாம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா எந்த இடத்துலலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனத்தை காத்த நிழல் நம்ம விலகிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆளுகை இந்த ஜனத்தின் மேல் இருந்தது. நம் ஒவ்வொரு மேலும் ஒரு ஆளுகை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்தின் மேல் ஒரு ஆளுகை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சபையின் மேல் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆளுகை, தேவனுடைய நிழல் இருந்து கொண்டே இருக்கும்.
நாம் உண்மையாய் நம்ம சேவிக்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிற தேசத்தின் மேலும் கர்த்தருடைய ஆளுகை இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்மை ஒரு நிழல் நம் மேல் இருக்கிறது, ஒரு நிழல் நம்மை காத்து கொண்டிருக்கிறது, ஒரு நிழல் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் திட்டமாய் அறிந்திருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அதை நம்ம நடத்துவதற்கும் நம்மளை பாதுகாப்பதற்கும் அந்த நிழல் போதுமானதாய் காணப்படுகிறது. அந்த நிழல் நம்மை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு நம்ம உண்மையாய் நம்ம தேடுகிற இடத்துல தேவனை உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும் போது அவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம், மேல் ஆளுகை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும் போது அவர் நம் மேல் வந்து அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார், நம் மேல் நிழலாய் இறங்கி வருகிற அவர் தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்ளும் போது, நாம் பரிசுத்தமாய் நம்ம வாழும்போது, நம்முடைய வீட்டை நம்ம பரிசுத்தமாய் நம்ம காத்து கொள்ளும் போது, நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம குடும்பத்தை நாம் பரிசுத்தமாய் நம்ம வந்து காத்து கொள்ளும் போது தேவன் நம் மேல் ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சபையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துலலாம் நம்ம ஒன்று கூடி நம்மை அவரை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் தேவன் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் நம்ம காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நிழல் நம் மேல் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரட்சணியம் உருவாகி கொண்டே இருக்கிறது, ஒரு ரட்சிப்பு உருவாகிறது, ரட்சிப்பு முழுமை அடைந்து கொண்டே இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவானவர் நமக்குள் நாளுக்கு நாள் அவர் பெருகி கொண்டே இருக்கிறார், அவர் நாளுக்கு நாள் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நம்ம வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நம்ம பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மரியாள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார், அவள் மேல் உன்னதமானுடைய பலன் காணப்பட்டது, அந்த நிழல் இறங்கி வந்தது, அவளுக்குள் கிறிஸ்துவானவர் அந்த கருவாய் உருவாகினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது நாளுக்கு நாள் வளர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதுபொழுதுதான் கிறிஸ்துவான என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்ம மேல் ஒரு நிழல் காணப்படுகிறது. அந்த நிழல் நமக்குள் ஒரு கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்குகிறது. அது நாளுக்கு நாள் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் உன்னதமானுடைய நம்ம மறைவில் இருக்கும்போது சர்வ வல்லருடைய நிழல் நம் மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று பாலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே ஆளுகை செய்யோ ஆவியானவரே பாலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே பரிசுத்தரே புது படைப்பாய்